ரொம்ப ஈஸியான ஸ்நாக்கு பாசிப்பருப்பு வறுவல். இது எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு இந்த கப்பால் 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். இதில் தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஆட் பண்ணி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறினதுக்கப்புறமா ஒரு வடிகட்டியில் இந்த தண்ணியை நல்லா வடிச்சிடுங்க. இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சாச்சு. இப்போ ஒரு சுத்தமான காட்டன் டவலில் இதை உலர்த்திக்கோங்க. இதில் ஈரப்பதம் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு 3 மணி நேரம் இதை காய வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா உலர்ந்ததுக்கப்புறமா இது போல் வடிகட்டியில் அதை ஆட் பண்ணிவிட்டு சூடான எண்ணெயில் இது போல் மூழ்கிற மாதிரி வறுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இது ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் எடுத்துடுங்க. வறுத்த பருப்பில் இருக்கிற எக்ஸஸான எண்ணெயை டிஷ்யூ பேப்பரோ அல்லது காட்டன் டவலோ வச்சு தொடச்சி எடுத்துடலாம். பருப்பு லேசாக சூடாக இருக்கும்போதே தேவையான உப்பும் மிளகாய்த்தூளும் வறுத்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க.